மடக்காம சாப்பிடுங்கன்னாரு. அரை மணி நேரத்தில் வர்றேன்னு இங்கே வந்தார். இங்கே வந்து பார்த்தா ஏற்கனவே சொல்லிட்டு போனா அத்தனை 1000 பேர் சும்மா திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் சாப்பிடல, எல்லாரும் சாப்பிட சொன்னே, ஏன் பேசாமல் இருக்கேன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் கையை மடக்கப்படாதீங்க, எப்படி சாப்பிட்றது, அதனால தான் சாப்பிட தெரியலை, முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியா, நீங்கள் 1000 பேர் என் கூட வாங்கன்னு கூட்டிக்கிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தில் போய் பார்த்தா 1000 அண்டா சோறு தீர்ந்து போச்சு, சாப்பிட்டாச்சு எல்லாரும். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டான். எப்படி சாப்பிட்டிய? நான் ஒரு நிபந்தனை வச்சுருந்தேனே. ஆமாம், கையை மடக்காமல் சாப்பிட சொன்னீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி சாப்பிட்டிய? நான் அள்ளி நான் சாப்பிட முடியலை, ஆனால் நான் அள்ளி அப்படியே அவருக்கு ஊட்டினேன், அவர் அள்ளி அவருக்கு ஊட்டினாரு, அவர் அள்ளி எனக்கு ஊட்டினாரு, இப்படி நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டோம், பசி தீர்ந்துருச்சு, சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு. இப்போ இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வர்றேன், நம்ம மட்டும் சாப்பிட்டோம்னு நினச்சோம்னா அது நரகம், பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் சொர்க்கம். அப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு தத்துவமான ஞானமான கதைகள்லாம் இருக்கு.